ட்ரிக் 17 ஃபிராக்ஷன் அடிஷன். பாட்டம் சேமா இருக்கான்னு பாருங்க, இல்ல டிஃப்ரெண்டா இருக்கான்னு பாருங்க. சேமா இருந்துச்சுன்னா டாப்ல இருக்க நியூமரேட்டரை டைரக்டா ஆட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம். 3/4 plus 1/4 பாத்தீங்கன்னா பாட்டம் கீழே வந்து ஈக்குவலா இருக்கு, சேமா இருக்கு. சேமா இருந்தா அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. மேல இருக்கிறத டைரக்டா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 3 + 1 நியூமரேட்டர்ல இருக்கிறத அப்படியே டைரக்டா ஆட் பண்ண வேண்டியதான். 3 + 1 4/4 கேன்சல் பண்ணா நமக்கு 1 4s are 4 1 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்க போறோம். 1/2 plus 5/2 பாருங்க, கீழே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க, 2 மட்டும் போட்டுக்கோங்க. மேல இருக்கிறத டைரக்டா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 1 + 5 6/2 1 2s are 2 3 2s are 6. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்க போறோம். 6/7 plus 9/7 டினாமினேட்டர் கீழே ரெண்டு எப்படி இருக்கு பாருங்க, ஈக்குவலா இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க. மேல இருக்கிறத ஆட் பண்ணுங்க, டைரக்டா ஆட் பண்ண வேண்டியதா. 6 + 9 ஈக்குவல் டு 69 ஆட் பண்ணா 15 கிடைக்கும். 15/7 இது கேன்சல் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல் ஆன்சர். அது ஃபோர்த் ஒன் நம்ம பண்ண போறோம். 24/13 plus 12/13 பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே போட்டுருங்க. மேல இருக்கிறத டைரக்டா ஆட் பண்ணுங்க. 24 + 12 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 36 கிடைக்கும். 36/13 தட்ஸ் ஆல். ரெண்டு ஃபிராக்ஷனை நம்ம ஆட் பண்றோம்னா, ரெண்டு பின்னத்தை நம்ம கூட்டுறோம்னா டினாமினேட்டர் அதாவது கீழே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. ஈக்குவலா இருந்தா அப்படியே வச்சுக்கிட்டு மேல டைரக்டா ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். தேங்க்யூ.